ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்குமே ஒரு அழகான குட்டி ஸ்டோரி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நேத்து என்னால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இப்போ ஒரு 1 வீக்காவே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரீசன் வந்துகிட்டே இருக்கு. சரியா வீடியோஸ் என்னால அப்லோட் பண்ண முடியல. நேத்து ஃபுல் டே வீட்ல சும்மாவே இருந்தேன். எதுவுமே பண்றதுக்கு தோணவே இல்ல. பட் இன்னைக்குமே ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் உடம்பு இருக்கு. உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவா என்னால எதுவும் பண்ண முடியல. நெறைய பேர் சொன்னது, "அக்கா நீங்க சுத்தி போடுங்க. மேபி அதனால கூட அப்படி இருக்கும். ஏதாவது திருஷ்டியா இருக்கலாம்." அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இன்னும் சில பேர் "நெறைய தண்ணி குடிங்க. உடம்பு பார்த்துக்கோங்க." அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. நான் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்கேன். பட் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்றது தெரியல. சரி அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நம்ம நம்ம வேலைய பார்க்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட ரொட்டீன் நான் பழையபடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா முன்னாடியெல்லாம் ஏர்லி மார்னிங் எந்திரிப்பேன். இந்த 1 வீக் பீரியட்ஸ் டேட்ன்றதுனால மேபி அப்படி இருக்கா அப்படின்றதுமே எனக்கு கரெக்ட்டா தெரியல. காலையில இருந்து பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் பண்ணிருவேன். பட் இன்னும் ரொம்ப ஆக்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன். இன்னைக்கு ஒரு அழகான ஸ்டோரி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ கதைக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஊரு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான காடு. காடுனா எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்னதா இருக்க காடெல்லாம் இல்ல. அதுல எல்லா உயிரினங்களும் வாழ்ற மாதிரியான ஒரு காடு. ரொம்ப ஒரு பெரிய காடு அது ஆக்சுவலா. அதுல பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மரங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன செடியில இருந்து பெரிய ரொம்ப எப்படி சொல்றது? வான அளவுக்கு உயர்ந்திருக்கிற மரங்கள் வரைக்கும் இருக்கிற மாதிரியான, ரொம்ப ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு அழகான ஒரு காடு. அந்த காட்டுல பார்த்தீங்கன்னா சிங்கம்ல இருந்து, புலில இருந்து, யானையில இருந்து, சின்ன எறும்புல இருந்து, முயல்ல இருந்து இந்த மாதிரி எல்லா உயிரினங்களுமே அந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுதான் இப்ப நமக்கு எப்படி வீடோ அது மாதிரி அந்த விலங்கினங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒரு சொர்க்க பூமி அப்படின்னே கண்டிப்பா சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஒரு அழகான காடு அது. அதனால எல்லா விலங்குகளும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுல வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா அந்த காட்டுல தீ புடிச்சிருது. ஆம் இந்த விலங்குகளுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா, அதுதான் நம்மளோட வீடு. அதுல இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அவங்க யோசிச்சது எல்லாமே என்னன்னா, நம்ம எப்படியாவது இந்த காட்டுக்குள்ள இருந்து உயிரோட தப்பிச்சு போயிடணும். வெளியில போயிடணும். பட் இங்க இருந்து போயிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க எங்க இருப்பாங்க, என்ன ஏது எதுவுமே இல்ல. அதனால எல்லா விலங்குகளுமே பாத்தீங்கன்னா, ரொம்ப மன கஷ்டத்துல தான் இருந்துச்சு. எப்படியாவது தப்பிச்சு போணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளுமே ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, ஒரு சிட்டுக்குருவி மட்டும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பக்கத்துல ஒரு ஆறு ஒண்ணு இருந்துச்சு. அதுலருந்து அதோட வாயிலருந்து அந்த ஆத்துக்குள்ள போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த நெருப்பு எரியுதுல்ல, அதுல போட்டுட்டே இருந்துச்சாம். இத பார்த்த எல்லா விலங்குகளுக்கும் சிரிப்பா தான் இருந்துச்சாம். அந்த சிட்டுக்குருவி கிட்ட கேட்டுச்சாம், "உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஆம் நீ இருக்கிற சைஸுக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு எப்போ இந்த காட்ட உன்னால அணைக்க முடியும்? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதனால ஒழுங்கா நாங்க சொல்றத கேளு. நீயும் என் கூட கிளம்பி வந்துரு. தப்பிச்சாவது உயிர் தப்பிச்சாவது போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்கும் சேர்ந்து அந்த சிட்டுக்குருவி கிட்ட சொல்லுதாம். அப்ப அந்த சிட்டுக்குருவி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுதாம். "இது நான் வாழ்ந்த ஒரு இடம். அதனால பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கான முயற்சிய பண்றேன். என்னால முடியுதோ இல்லையோ, ஆனா நான் இத அப்படியே விட்டுட்டு போனேன் அப்படின்னு இல்லாம, ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு முயற்சிய நான் பண்றேன். கண்டிப்பா இது அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது திரும்பவும் அதே மாதிரி பண்ண உடனே மத்த விலங்குகள் எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சுதாம். இவள மாரி தானே நம்மளுமே இந்த காட்டுல இருந்தோம். இந்த இந்த இடம் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்த குடுத்த ஒரு இடம். இப்ப திடீர்னு ஏதோ எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஏன் நம்பளும் அவளோட சேர்ந்து இது ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு, யானை, சிங்கம், புலி, கரடி எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்துல இருக்க ஆத்துல போயிட்டு தண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்களாம், அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களாம். ஆம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஆ திடீர்னு ஒரு அதிசயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றாங்க அப்படின்னு நினைச்சுட்டு வானம் என்ன பண்ணுதாம், திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சு, அந்த காட்டுல எரிஞ்சுட்டு இருந்த நெருப்பு மொத்தமா பார்த்தீங்கன்னா, அணைஞ்சு அந்த காடு பார்த்தீங்கன்னா, பழைய மாதிரி இல்ல. இருந்தாலும் ஃபுல்லா அந்த காடு அழிஞ்சு போகாம, அந்த உயிரினங்கள்லாம் வாழ்ற அளவுக்கு மழை பெஞ்சு
அணைஞ்சு அந்த நெருப்பு எல்லாமே வந்து அணைஞ்சிருதான். இந்த கதை எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த சிட்டுக்குருவியால முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த குருவியால என்ன பண்ண முடியும் அப்படின்றது மட்டும்தான் ஒரு பெரிய டவுட்டா வந்து இருக்கும். ஆனா அந்த குருவிக்கு வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல்ல, நம்மளால முடியும், ஏன் நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது சின்ன ஒரு முயற்சியா தான் வந்து எடுத்துச்சு. அது யாருமே வந்து நம்பல. ஆனா வந்து அது பண்ற ஒரு சின்ன முயற்சினால சுத்தி இருந்த எல்லாரும், சரி இவ ஏதோ ஒரு விஷயம் பண்றால்ல, இவளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு வந்து இவ்ளோ ஹார்ட் ஒர்க் வந்து பண்றாங்களே, ஏன் வந்து ஆ இதுக்கு வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயற்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா, மழையா பொழிஞ்சு அவங்க நெனச்ச விஷயத்த ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணி குடுத்துருச்சு. ஆ அதனால எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லயும் அப்படின்னு நான் முழுசா வந்து நம்புறேன். நம்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்க்குறதுக்கு அது ரொம்ப பெருசா இருக்கும். இவ்ளோ பெரிய விஷயத்த நம்மளால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். அதே மாதிரி நமக்கு சுத்தி இருக்கவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணல, நம்ம வீட்ல இருக்கவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நெறைய பேரு ஒரு பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், எந்த ஒரு புது விஷயம் பண்றதா இருக்கட்டும், நம்மளால எப்படி முடியும்? நமக்கு யாருமே சப்போர்ட் இல்ல அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து இருப்போம். பட் நமக்கு அதுக்கான முயற்சி பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா, முயற்சி கூட பண்ணாம நெறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்க ஒரு ட்ரை முதல்ல பண்ணி பாருங்களேன். ஏதோ ஒரு முயற்சி எடுக்கும்போது, அதுக்கான எல்லா பலனுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். நம்ம எந்த ட்ரையுமே வந்து பண்ணாம, நம்ம அதுக்கான முயற்சி கொஞ்சம் கூட எடுக்காம, எனக்கு மட்டும் ஏன் நடந்துட்டு இருக்கு? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்படின்ற கேள்விய நம்ம நமக்குள்ள கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா, அதுக்கான வேலைய நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ணியே வந்து இருக்க மாட்டீங்க. இந்த கதை மூலமா வந்து நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்டின்னா, கண்டிப்பா வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரை வந்து பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு விஷயம் கொஞ்சம் டைம் கூட எடுக்கலாம். அது வந்து சக்சஸ் வந்து ஆகுறதுக்கு. ஆனா, அது சக்சஸ் ஆகுதோ, இல்ல ஃபெயிலியர் ஆகுதோ, ஆனா நான் ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணேன் அப்டின்னு வந்து இருக்கும்ல. எக்ஸாம்பிள்க்கு நானே உங்களுக்கு வந்து இருக்கேன். நான் பண்ணாத பிசினஸே வந்து கிடையாது. எல்லா விஷயமும் கத்துப்பேன். எல்லாத்துலயும் வந்து ட்ரை பண்ணுவேன். பட் எல்லாமே எனக்கு சக்சஸ் ஆச்சா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. ஆனா எல்லா விஷயமும் வந்து பண்ணுவேன். இது இது பண்ணலாமா? இத ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? இது ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான முயற்சி எல்லாமே வந்து எடுப்பேன். எனக்கு நெறைய என்னோட லைஃப்ல நான் ஃபெயிலியர்ஸ் தான் வந்து பார்த்துருக்கேன். பட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸா இருக்கனான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. இப்போ நான் பண்ற பிசினஸ்ல நான் நிஜமாவே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிட்டுருக்கேன். அதனால இது எல்லாத்துக்கும் என்னோட முயற்சி மட்டும் தான் வந்து காரணம். ஒரு விஷயம் நான் பண்ணி அது சக்சஸ் ஆகல அப்படின்னும்போது, இல்ல இல்ல இது வேண்டாம். என்னால முடியல. நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் இருந்திருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா இப்ப நான் ஒரு பொட்டிக் வச்சு ரன் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் அதுலருந்து ஏர்ன் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து பாசிபிளே வந்து கிடையாது. அதே மாதிரி என்னோட யூடியூப் நான் ஆரம்பத்துல பண்ணும்போது, இத நான் நெறைய தடவ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். யூடியூப் பண்ணும்போது, ஒரு 4 வருஷம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வியூ சுத்தமா போகாது. ஃபாலோவர்ஸ் வந்து கிடையாது. 4 வருஷம் வரைக்குமே 2000 பேர் தான் வந்து இருந்தாங்க. ஆனா, நான் யோசிச்சது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். நான் என்னோட முயற்சிய மட்டும் நான் போட போறேன் இனிமே. அதுக்கான பலன் வந்து என்னைக்கு கிடைக்குதோ கிடைக்கட்டும். அப்படிதான் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அந்த சிட்டுக்குருவி மாரி தான். நான் என்னோட முயற்சிய மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். கடவுள் பார்ப்பாருல்ல, இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவ்ளோ ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஏன் அதுக்கானத நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து இந்த 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது எனக்கு இவ்ளோ பெரிய ஃபேமிலிய குடுத்தது அந்த கடவுள் தான். அதனால என்னோட முயற்சியினால மட்டும் தான் சேனல் வந்து 2000 பேர்லேருந்து இப்ப இந்த 1,60,60,000 பேரா வந்து வளர்ந்திருக்கு. இத விட நெறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட லைஃப்ல இது பண்ணது ஒரு பெரிய விஷயமா தான் கண்டிப்பா வந்து நெனைக்கிறேன். டெய்லி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏறும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்டின்னா, நான் அதுக்காக நெறைய உழைக்கிறேன். அதுக்கான வேல வந்து நெறைய பார்க்குறேன். இதுக்காக நான் பட்ட அவமானங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. கூட இருக்கவங்களா இருக்கட்டும், சுத்தி இருக்கவங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், எல்லாருமே என்ன ரொம்ப ஏளனமா பார்த்தவங்க தான் வந்து நெறைய. எல்லாருமே யோசிச்சது என்னன்னா, ஆமா இவ்ளோ பேர் சேனல் வச்சிருக்காங்க. இதுல இவ ஒருத்தி சேனல் பண்ணி தான் வந்து எல்லாரும் பார்க்க போறாங்க அப்படின்னு கிண்டல் வந்து பண்ணாங்க. எனக்குமே புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது, என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து போடுறதுன்றது வந்து தெரியல. நெறைய முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது பண்ணலாமா? அது பண்ணலாமா? ஆ இத இப்படி பண்ணலாம், அத அப்படி பண்ணலாம். இத வந்து மாத்தி போடலாம். இந்த மாரி நெறைய யோசனை வந்து இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நானுமே வந்து விட்டுட்டேன். வேண்டாம் இது நமக்கு செட் ஆகாது. ஒரு 2 1/2, 3 வருஷம் வரைக்கும் ஆ ஷூட்டிங்கும் போயிட்டு வீடியோஸுமே வந்து அப்லோட் பண்ணுவேன். பட் சுத்தி இருக்கவங்க வந்து நம்மள ரொம்ப டவுன் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. நெறைய வந்து நம்ம காதுல கேட்கிற வார்த்தைலாம் வந்து, "ச்சே! இனிமே நம்ம வீடியோ போடணுமா? ஏன் வீடியோ போடணும்? நம்ம விட்டுடலாம்." அப்படின்லாம் வந்து நெறைய யோசனை வந்து
வந்து எனக்குள்ள இருக்க மாதிரி சுத்தி இருக்கவங்க வந்து எனக்கு நிறைய வந்து ப்ரெஷர் வந்து குடுத்தாங்க. எந்த வீடியோ போட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா, லிங்க் எல்லாமே வந்து இதுல வந்து வைப்பேன். வாட்ஸ்அப் லிங்க்ல வந்து வைப்பேன். பாப்பாங்க. பாத்துட்டு அத வந்து பாத்தீங்கன்னா, அதுல அதுல என்ன நெகட்டிவ் இருக்கோ அதுதான் வந்து இது பண்ணுவாங்க. அ அவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிறது, சேனல் ஆரம்பிச்சிருக்கு தெரியுமா? இது வந்து இப்படி வீடியோ போடுது இந்த மாரி நெறைய நெகட்டிவிட்டீஸ் வந்து என் காதாலே நான் வந்து கேட்டுருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலலாம் ரொம்ப உடைஞ்சுட்டேன். வேண்டாம் இதுக்கு மேல நம்ம பண்ணவே வேண்டாம். நம்ம ஷூட்டிங்கே போலாமே! ஏன் இத நம்ம பண்ணிக்கிட்டு அப்படின்னு. எனக்கு இருந்த ஒரே யோசனை என்ன அப்படின்னா, அம் ஷூட்டிங் போறோம், பணம் சம்பாரிக்கிறோம் எல்லாமே சரி. சப்போஸ் ஷூட்டிங் இல்ல அப்படின்றத தாண்டி, நம்ம ஷூட்டிங்ல வந்து நடிக்கிறோம். பட் யாருக்குமே என்ன பெருசா தெரியறதே இல்ல. நான் எனக்கான ஒரு ஒரு இடத்த வந்து கிரியேட் பண்ணணும். என்ன வெளியில போனா ஒரு 4 பேருக்கு நீங்க தானே அப்படின்னு கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினா அந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது இப்ப நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடந்திருக்கு. எங்க போனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது அக்கான்னு வந்து என்கிட்ட அவ்ளோ அன்பா வந்து பேசுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக கேட்டு நான் அன்னைக்கு ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்னோட லைஃப்ல இதெல்லாம் நடந்திருக்காது. இப்போ ஆ எங்க போனாலும் வந்து ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்க சேனல் எல்லாமே பார்ப்பேன். உங்க வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேன் அப்படின்னு அன்னைக்கு அப்படி பேசினவங்க, இப்ப அப்படியே மாத்தி பேசுறாங்க. தெரிஞ்சவங்க கிட்டலாம் வந்து, இவங்க என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான். இவங்க வந்து என்னோட ரிலேட்டிவ் தான். இவங்க என்னோட கசின் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் உண்மையாவே சொல்றேன். கொஞ்சமா வளர்ந்திருக்கேன் அப்படின்னே கண்டிப்பா ரொம்ப பெருமையா வந்து சொல்லிப்பேன். ஏன் அப்படின்னா, இது என்னோட முயற்சி. நிஜமாவே இதுக்கான பட்ட கஷ்டங்கள், இதுக்கு பின்னாடிலாம் நெறைய வலி வந்து இருக்கு. அதனால யார் என்ன சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக உடைஞ்சு வந்து போகாதீங்க. இப்போ உங்கள குறை சொல்றவங்க, நீங்க நாளைக்கு ஜெயிச்சிட்டீங்க அப்டின்னா, அப்படியே வேற மாரி வந்து பேசுவாங்க. ஆம் நம்ம வந்து நம்மள ஏன் டவுன் பண்றாங்க அப்டின்னா, நம்ம வந்து அடுத்த விஷயம் பண்ணிடக்கூடாதுன்றது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, இவளால என்ன பண்ண முடியும்? ஏதோ கோமாளித்தனமா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்றது தான் அவங்களோட மைண்ட் செட்டா வந்து இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும். நீங்க எந்த விஷயம் பண்றீங்களோ, அந்த விஷயத்து மேல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும். அத நீங்க ரொம்ப தைரியமா வந்து பண்ணுங்க. முன்னாடியே நான் வீடியோல சொன்ன மாரி தான் நெறைய பிசினஸ் வந்து பண்ணியிருக்கேன். அப்ப கூட எனக்கு பிசினஸ் பண்றத விடணும் அப்டின்ற தாட் வந்து வந்தது கிடையாது. ஆம். ஆரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆரி ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அதையுமே தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் தம்பி கன்சீவ் ஆனதுனால என்னால அத வந்து கன்டின்யூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் சாம்பிராணி பிசினஸ் வந்து பண்ணேன். அதுவுமே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல அவர் சொன்னது என்னன்னா, "இதுக்காக நீ நெறைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ற." ஏன்னா எல்லாமே ஹேண்ட்மேடா தான் ரெடி பண்ணுவேன். ஃபுல்லா கையிலேயே பண்ணுவேன். அந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் கையில என்னதான் கவர் எல்லாம் போட்டுட்டு நான் ரெடி பண்ணாலுமே, அந்த ஸ்மெல் வந்து இருக்கும். என்னால சாப்பிடவே வந்து முடியாது. "நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணணும்னு அவசியம் இல்ல தங்கம். நீ பண்ண வேண்டாம்." அப்படின்னு அவரு சொன்னாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதையுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்ததுமே நான் சும்மா இல்ல. அடுத்தது ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு மாரி லிட்டரலி பைத்தியம் மாரி அவர நான் ஒரு மாரி அந்த ஒரு 3, 4 மாசம் வந்து திடீர்னு நைட்ல எந்திரிச்சு உட்கார்ந்துப்பேன். ஏதாவது பண்ணலாமா? ஏதாவது பண்ணலாமா? அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்குள்ள இருந்தது ஏதாவது எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு கிடைக்கும்ல. அது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். நான் வந்து ஒரு விஷயத்துக்காக முயற்சி வந்து பண்றேன். அந்த முயற்சி வந்து என்னால எவ்ளோ தூரம் பண்ண முடியுமோ நான் வந்து பண்ணுவேன். அதுக்கான பலன வந்து அந்த கடவுள் தான் எனக்கு குடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. எல்லா விஷயத்துலயுமே என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது என்னோட முயற்சி மட்டும் தான் நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். அதனால நீங்களும் கண்டிப்பா ட்ரை வந்து பண்ணுங்க. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, சாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே அவர் சொன்னது, "தங்கம் நீ ட்ரை பண்ணுடா. உன்னால எவ்ளோ பண்ண முடியுதோ நீ பண்ணு. முடியிற வரைக்கும் பண்ணு. முடியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்ன்னு யோசிக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால இப்போ சக்சஸ்ஃபுல்லா நிஜமாவே இந்த பொட்டிக் வந்து அவ்ளோ நல்லா வந்து போயிட்டுருக்கு கடவுள் புண்ணியத்துல. ஆ எல்லாமே முயற்சி தான். நான் எடுக்கிற ஒரு முயற்சியுமே கடவுள் வந்து எனக்கு சக்சஸ் தான் வந்து பண்ணி குடுக்குறாரு. அது நான் இந்த வீடு வாங்குனதுக்கு எடுத்த முயற்சியா இருக்கட்டும், இல்லன்னா என் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயமும் பண்ற முயற்சியா இருக்கட்டும், எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தான் வந்து போயிட்டுருக்கு. இத எதுக்காக உங்ககிட்ட சொல்றேன் அப்டின்னா, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்டின்னு பெருமைக்காக உங்ககிட்ட சொல்லல. யாராவது, ஐயோ! நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்டின்னு இருக்கவங்களுக்கு, சரி இந்த அக்காவே பண்ணியிருக்காங்க. ஏன் நம்மளால பண்ண முடியாது? நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்டின்னு நீங்க யோசிப்பீங்க அப்டின்றதுக்காக தான் நான் என்னோட பெர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு லீஸுக்கு போகும்போது, "ஏன் நீ லீஸுக்கு போற? நீ வாடகையிலே இருக்கலாம்ல" அப்டின்னு நெறைய பேர் சொல்லும்போது, "இல்ல, இல்ல உன்னால 5,00,000லாம் ரெடி பண்ண முடியுமா? உன்கிட்ட என்ன இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, என்னால கண்டிப்பா முடியும்னு நான் பண்ண முயற்சி தான் என்ன வந்து
வாடகை வீட்ல இருந்து லீஸுக்கு வந்து கொண்டு போச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உன் பையன வந்து நீ மெட்ரிகுலேஷன்லயே போடலாம்ல, ஏன் சிபிஎஸ்சில போடுற? அப்படின்னு கேட்டப்போ, இல்ல இல்ல இங்க வந்து இத விட சிபிஎஸ்சி தான் என் பிள்ளைக்கு ஃபியூச்சரா நல்லா இருக்கும் அப்படின்னா, என் பிள்ளைக்கு நான் ஃபியூச்சர் நல்லா குடுக்கறதுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். அதனால என் பிள்ளைய நான் சிபிஎஸ்சிக்கு மாத்துவேன்னு நான் முயற்சி பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஸ்கீம்ல வந்து 3,35,000 வந்து நான் 75,000 பே பண்ணும்போது, உன்னால பண்ண முடியுமா? நீ இங்கேயே சர்வே பண்ணுவியா? நீ திடீர்னு ஊரு காலி பண்ணிட்டு போனேன்னா என்ன பண்ணுவ? இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லும்போது, இல்ல இல்ல என்னால கண்டிப்பா முடியும். நான் என் பிள்ளைய வந்து இந்த பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி நான் ஒரு முயற்சி பண்ணேன். அதுக்கான பலன வந்து கடவுள் தான் எனக்கு வந்து குடுத்தாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, லீஸ்ல இருந்து இந்த வீடு வாங்கணும்ன்னும்போது, "உன்னால வீடு வந்து வாங்க முடியுமா?" அப்படின்னு எனக்குள்ளேயே நெறைய கேள்வி இருந்துச்சு. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அதுக்கு அப்படின்னு நான் அதுக்கான பட்ட கஷ்டங்கள் வந்து ஜாஸ்தி. கடவுள் வந்து இந்த பொண்ணு இவ்ளோ கஷ்டப்படுதுல்ல, ஏன் இதுக்காக இத நம்ம பண்ணக்கூடாதுன்னு எனக்கு குடுத்தது தான் இந்த வீடு. இந்த வீட்ட தாண்டி அடுத்தது என்னோட தொழிலா இருக்கட்டும், இந்த வீட்டு லோன் அடைக்கிறதா இருக்கட்டும், இப்போ ஸ்ரதனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே நான் ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைப்பேன். அதுக்கான முயற்சி வந்து நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கான இப்போ அ ஜுவல்ஸ் வந்து இந்த வீடு திருப்புறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 நாளைக்கு முன்னாடி பண்ணது தான். அ என்கிட்ட எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, "இப்ப தானே நீ இத ஸ்டார்ட் பண்ண. அதுக்குள்ள எப்படி நீ இத முடிச்ச?" அப்படின்றது. பட் நான் அதுக்கான முயற்சி வந்து நெறைய பண்றேன். அதுக்கான ட்ரை வந்து நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலான்னு என் மண்டைக்குள்ள யோசனை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நான் என்னோட லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போணும். என் குடும்பத்த நான் ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும். இது எல்லாத்துக்காக தான் ட்ரை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் பண்ற முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா என்ன எல்லா விதத்திலயும் அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டே தான் இருக்கு. உங்களுக்கும் சொல்றது அதுதான். கண்டிப்பா முயற்சிய மட்டும் என்னைக்குமே வந்து விடாதீங்க. ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா இப்ப நீங்க கீழ இருக்கீங்க அப்டின்னாலும், அந்த முயற்சி வந்து கண்டிப்பா உங்கள மேல ஒரு நாள் கூட்டிட்டு போய் வைக்கும். ஏன்னா, நீங்க பண்ற ஒரு விஷயத்தையும் கடவுள் வந்து பார்த்துட்டே இருக்காரு. நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு உண்மையா வந்து ஒரு வேலைய வந்து செய்றீங்களோ, எந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து பண்றீங்களோ, கண்டிப்பா கடவுள் அதுக்கான ஒரு நாள் பலன வந்து உங்களுக்கு குடுப்பாரு. இந்த கதை மூலமா எனக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்டின்னு வந்து தோணுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இல்லையா? அப்டின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. போன வீடியோ போடும்போது அதுல நெறைய பேர், "அக்கா இது எனக்கான கதை மாரி இருந்துச்சு" அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அத கேட்கும்போது எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. இது வந்து ஒரு 10,000 பேர் பார்க்குறீங்களோ, 5,000 பேர் பார்க்குறீங்களோ, அது எல்லாத்தையும் தாண்டி இதுல யாரா ஒருத்தருக்கு இது நமக்கு கனெக்ட் ஆகுற மாரி இருக்குல்ல, இந்த விஷயம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல, சரி இது ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப நாளா ஹோல்ட் பண்ணியே வச்சிருப்பீங்க. இது பண்ணலாமா? வேண்டாமான்னு யோசனை இருக்கும். நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு கூட இருக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா, ஏன் நம்ம இத ட்ரை பண்ணக்கூடாது? நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அது முடியுதோ, முடியலையோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு அந்த முயற்சி எடுக்கலான்னு உங்க மனசுல ஒரு சின்ன எண்ணம் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னாலுமே, ஆ அது வந்து நான் இந்த வீடியோ போட்டதுக்கான ஒரு பெரிய சக்சஸ் அப்டின்னே கண்டிப்பா வந்து நெனைக்கிறேன். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.